அக்கா, மேக்கப் இல்லாம தான் நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. அதோ அதான் நான் சொன்ன ஆப்கானியோட பெட் ஷாப். இந்த ஆள் இந்த கடையை சிட்டில வச்சிருக்கலாம்ல. காலியா இருக்கிற இந்த இடத்துல என்ன வியாபாரம் நடக்க போகுது? பாய். போச்சு, ஒரு நாள்ல பாதி நாள் வேஸ்டா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. என்ன சொன்னீங்க? இதாங்க உங்க பிரச்சனை. உங்களோட இந்த கோவத்தினாலதான் அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போனா. ஒண்ணு போட்டுன்னு வைங்க, உங்க ஊர்ல போய் விழுவீங்க. சிரிப்பு வேற. ஒரு வழியா அதுவும் நல்லதுக்கு தான். எனக்கு அந்த வண்டி கூலியாவது மிச்சமாகும்ல. நான் அப்படியே போய் என் பொண்டாட்டி குழந்தைங்களாம் பார்த்துட்டு அடுத்த ஃபிளைட்லயே திரும்ப வந்துடுறேன். மன்னிச்சிருங்க மேடம். நான் என்ன உங்ககிட்ட சொல்லிருந்தேன்? இல்ல, சரி பண்ணி கொடுக்க சொல்றேன் மேடம். கொடுத்திருக்கீங்க மேடம், இந்த முறை ஆர்டர் பண்ணா நீங்க ஒன்னு கொடுக்க. தப்பு நடக்காது மேடம். உங்க ஓனர் யாரு இது? சூப்பர் மார்க்கெட்ல நான் எல்லாத்தையும் பைசா கொடுத்து தான வாங்கிட்டு இருக்கேன். சும்மா ஒண்ணு வாங்கலையே. என்ன பிரச்சனை மேடம்? நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணா நீங்க கொடுத்தது சாக்லேட் ஐஸ்கிரீம். டர்க்கி ஆர்டர் பண்ணிருந்தா காஃபி குடுக்குறீங்க. நான் ஆர்டர் பண்ண எந்த ஐட்டமும் ஒழுங்கா வரல, எல்லாமே மாத்தி கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கல, கண்டிப்பா நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சாரி மேடம், தப்பு நடந்துச்சு. நீங்க ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன். சாரி மேடம். சாரி. சரி, சீக்கிரமா அனுப்பி விடுங்க. எந்த பைத்தியக்காரனா டெலிவரி எடுத்துட்டு போனது? ஆர்டர் எடுத்தவன் அவன் தான், டெலிவரி தான் நான் பண்ணேன். போன் எடுத்தது அவன், கொடுத்தது நீ. திட்டு எனக்கா? மரியாதையா அவங்க ஆர்டர் பண்ணதை எடுத்துட்டு போய் கொடுங்க. போய் காசு கேட்டு தொலையாதீங்க. புரிஞ்சுதா? கேட்டுச்சா? அத உங்க சம்பளத்துல புடிச்சுக்கிறேன். சாலரி கட்டு. புரிஞ்சுதா? சாரி சார். சாரி புரியுது. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. Market segmentation is the process of dividing a broad consumer. வண்டி சத்தம் கேட்டுருச்சான். படிக்கிறாங்களாமா. என்கிட்டயேவா? இந்த மாதிரி எத்தனை வாட்டி நான் பண்ணியிருக்கேன். These characteristics include common needs, interest, lifestyle or demographic profiles. Market segmentation. அப்பா நம்பிட்டப்பா. அட ஏன் நிறுத்துறீங்க? நல்லா நடிக்கிறீங்க. அப்படியாச்சும் மண்டியில ஏறட்டும். அது சரி, கிடைச்சிருச்சுல்ல. என்னாச்சு? சூடா இருக்கா? எங்களுக்கு இன்னும் பசிக்கல. உனக்கு பசிக்கலையா இல்ல யாருக்குமே பசிக்கலையா? இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. வேண்டாம், பசிக்கலன்னா சாப்பிடாதீங்க. சந்திரனா, இவங்க சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. காலையில பிரேக்ஃபாஸ்டா இதே கொடுங்க, கொட்டிப்பாங்க. சரி. ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்றும் குறையாது. எழுந்திரிச்சு போங்க. அப்போ நாளை காலையில தோசை வேண்டாம்ல? வேணாம், இதே கொடுங்க. சாப்பிட்ருங்க, இல்லைன்னா காலையில தோசை கூட கிடைக்காது. நாங்க இதே சாப்பிட்டுக்கிறோம். ஒரு பருக்க கூட இருக்கக்கூடாது. எங்களுக்கு பசிக்கலையா? சாப்பாட்டோட அருமை உங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க சாப்பிட்ற இந்த பிளேட்டை நீங்க தான் கழுவி வைக்கணும். சந்திரனா உங்க வேலைக்காரன் கிடையாது. பெருசா வளர்ந்தா மட்டும் போதாது, எல்லாத்தையும் சொல்லி தரணுமா என்ன? என்ன பிள்ளைங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லம்மா. நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சதா நான் சமைச்சு தரேன். இப்போ நீங்க சாப்பிடுங்க. இது சாப்பிட்ட நோவுதா? அது ஒரு ஹோம்மேடை வைக்கணும். பசங்க கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்க செட் ஆக மாட்டேங்குது. இங்க பாரு, இங்க பாரு சோட்டி. கன்னிக்குமரி மணி அரசு இருந்த மன்னோட பேரரசு. என்ன பண்றீங்க? திருக்குறள். என்ன பண்றீங்க? டயானா, சாப்பிடு டார்லிங், சாப்பிடு. சாப்பிடு ஸ்வீட் ஹார்ட். டயானா, டயானா ஒழுங்கா சாப்பிடு. உங்களுக்கு எப்படி தெரியும் இதோட பேரு டயானான்னு? எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்.
ஓடுகிறது ஓடுகிறல ஓடி போய் தெருவா ஊர் பொறுக்க போற அப்பா என்னாச்சு எதுக்கு ஓடுறீங்க அப்பா இல்ல பார்க்கவே இல்லை எப்படி இருக்க? அதங்கவே நீங்க உட்காரு. அந்த பையன் யாரு? அவன் என்னோட ஃப்ரெண்டுப்பா. வெறும் ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா? அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஆஹா அப்படியா? எப்ப கல்யாணம்? கல்யாணத்துக்கு அப்பா இருப்பானா? இப்போ இல்லப்பா, 2-3 வருஷத்துக்கு அப்புறம், நாங்க மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம். அது சரி, நல்ல முடிவுதாமா. அவனுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிசினஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட். துபாயில ஒரு ஃபிளாட் வாங்கி எனக்கு அதை தருவான். ஓஹோ. அரபிஸ் வரதட்சணை வாங்க மாட்டாங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க, அதான் மெஹர். அப்படின்னா பிளான் பண்ணிட்டீங்க. அப்பாக்கு வேலை இல்ல. என்ன வயசாகுது? எனக்கு 15, அவனுக்கு 18. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜுக்கு நாங்க லீகல் ஆயிடுவோம். அப்படியா? ஆமாம்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். எனக்கு தான் உங்களோட ஃபினான்ஷியல் டென்ஷன் பத்திலாம் தெரியும்ல. நம்ம ஊர்ல ஒரு பையனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நிறைய செலவாகும். அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நல்ல ஐடியான்னு தோணுச்சு, அதனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன். அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கு. நீ இப்போ 10th தானே படிக்கிற. இன்னும் நீ படிக்கணும்ல, குறைஞ்சது ஒரு டிகிரி ஆச்சு. அப்படின்னா நீ குறைஞ்சது இன்னும் 5-6 வருஷம் எடுத்துக்கணும். அது வரைக்கும் நீங்க என்ன வெயிட் பண்ண சொல்றீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் முந்திரி கொட்டை மாதிரி முடிவு எடுக்க கூடாது. இனி அந்த பையன் கூட எந்த கான்டாக்டும் வேணாம். புரிஞ்சுதா? உன் அம்மா தான் விட்டுட்டு போயிட்டா, உன் அப்பா உயிரோட தான் இருக்கான். அவ போனதே ஏத்துக்க முடியல, அதுக்குள்ள உனக்கு காதல் கேக்குது. காதலே போடுது. இப்படி வாங்க, சொல்றத கேளுங்க. இப்படி வாங்க. ரேட் எடுக்கணும், இருங்க. அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், வாங்க. வந்து வெச்சுக்கிறேன். தஸ்தகீர், இந்த வயசு பொண்ணுங்களை பாத்துக்கிறதுக்கு கூட அவங்க அம்மா இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கும் சுலேகாக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே, நீங்க அவங்கள போய் கூட்டு வாங்க. பிளேட் உடைக்க வேண்டாம். சொல்லு. என்ன? அது சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த உலகத்துல ஏதாச்சும் ஒரு பொண்ணு ஒரு சின்ன விஷயத்துக்கு புருஷனையும் குழந்தைங்களை விட்டுட்டு போவாங்களா? யார் சொன்னா விட்டுட்டு போனேன்னு? அப்புறம் எனக்கு அங்க எந்த வேலையும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப புரியுதா வீட்டை பாத்துக்கிற பொண்ணோட மதிப்பு? புரியுது, நல்லாவே புரியுது. சொல்லு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம பெரிய பொண்ணு மெச்சூர்ட் ஆயிட்டா. அவளை என்னால ஹேண்டில் பண்ண முடியல. அவ விஷயத்துல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க தானே என் பேரண்டிங்க குத்தம் சொன்னது. இப்ப உங்களுக்கு பசங்களை கலாச்சாரமா வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. Do it and enjoy it. சிலு, நீ என்ன மறுபடியும் கோவக்காரனா மாத்தாத. உங்க கோவம் எல்லாம் குறையட்டும். அது வரைக்கும் I need a break. சிலு, இதுக்கப்புறம் நான் கோவப்பட மாட்டேன். சத்தியமா கோவப்பட மாட்டேன். நீ திரும்பி வந்துரு, தயவு செஞ்சு வந்துரு. சரி, நான் யோசிக்கிறேன். ஓ, யோசிக்கிறியா? நீ ரொம்ப திமிரு பிடிச்சவடி. அத முதல்ல புரிஞ்சுக்க, சரியா? நீ யோசி, நல்லா யோசி. யார பத்தி புரிஞ்சுக்காம நீ யோசிச்சுக்கிட்டே இரு. நீ திமிரு பிடிச்சவ தானே. கோவப்படாதீங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க கோவப்பட மாட்டேன்னு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. மரியாதை ஒண்ணுதான் கேடு.
இது என்னன்னு தெரியலையே. வெல்கம் பேக். நான் தான் உங்க மீரா மதன் பேசுறேன். ஆன் கோல் 101.3 FM. வசந்த காலம் வந்தால் பூக்கள் அது தானாவே மலர்ந்துவிடும். காலம் மாறும் வரை காத்திருப்பது போல் உனக்காக காத்திருப்பேன். வாவ், என்ன ஒரு ஃபீல்ங்க. குவசஸ்ல இருந்து சுலைகான்றவங்க அவங்க ஹஸ்பண்ட்காக டெடிகேட் பண்ற பாட்டு இது. வாட் a romantic couple. அவங்க ஹஸ்பண்ட்காக அவங்க மனைவி சுலு டெடிகேட் பண்ற சாங் இது. என்ஜாய் தி சாங் and stay tuned. அவன் அப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பாட்டை டெடிகேட் பண்ற. எத்தனை நாளைக்கு அவன் சோறு போடுறான்னு பார்க்குறேன். ஆளுவால உனக்கு ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. நான் டிகிரி முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ரப்போசலும் வராதுன்னு வாக்கு கொடுத்தீங்களே. அதென்னவோ உண்மைதான். ஆனா இப்போ நிலைமை கொஞ்சம் சரியில்லை. கம்பெனியை வித்து கிடைச்ச மொத்த காசையும் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி உன் அண்ணன் கடனை வாங்கிட்டான். அவனோட பிசினஸை ப்ராக்ரஸ் பண்ணி அவன் கடனை கொடுக்கற மாதிரியே இல்லை. சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா. கற்பனை பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உனக்கு வந்து 2-3 ப்ரப்போசல் ஏன் தடைப்பட்டதுன்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உன்னோட அண்ணன் தான் அது எல்லாத்தையும் தடுத்திருக்கான். கல்யாணம் பேசிட்டா எனக்கு கொடுக்க வேண்டிய காசை அவன் திருப்பி கொடுக்கணும்னு தான் அவன் தடுத்துட்டான். என் பையன் ஏன் எவ்வளவு மோசமா இருக்கான்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை யார் தலையில கட்டி வச்சிருவாங்க. ஆமாம்மா, அதனால அப்பா சொல்றதை மறுக்காத. பையன் சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான், நிறைய படிச்சிருக்கான். அப்புறம் முன்னாடி கொஞ்சம் கோவக்காரனா இருந்திருக்கான். ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் பண்றதில்ல. நான் கட்டாயப்படுத்தல. ஆனா இது இல்லாம வேற யாரா இருந்தாலும் உனக்கு பிடிக்காம அப்பா கட்டி வைக்க மாட்டேன். நல்லா யோசி. ஆனா லேட் பண்ணாத.